விஐடி சென்னை கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் கமல்ஹாசன் விழாவில் பங்கேற்று அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பேசினார். சென்னை வண்டலூரில் உள்ள விஐடி சென்னை கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து படித்த மாணவர்கள் குடும்பங்களோடு கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். விழாவில் விஐடியின் நிறுவனர் விஸ்வநாதன், விஐடியின் துணைத் தலைவர் செல்வம், கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் கல்தான் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு ஆசிரியராக மற்றும் உதவி பேராசிரியர் மகாஜன் சாகர் பாஸ்கருக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி விருது வழங்கப்பட்டது. இரண்டாவது முதன்மை பொறியாளர் டிஜிட்டல் மோட் மெக்டொனால்ட் அஸ்வினி ஜாவிற்கு நிறுவன தொழில் வகை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து RS நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராம்குமாருக்கு தொழில் முனைவு விருதும், கல்வினா ராஜேந்திரனுக்கு சமூக வளர்ச்சி விருதும் வழங்கப்பட்டது. இறுதியாக அட்ரிக் அல் டெக்னாலஜி தலைமை நிர்வாக அதிகாரி விஜய்க்கு இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. கேவலம் இல்லைன்னு சொன்னேன். அது மாதிரி சிக்கனை ஒன்றும் கெடுதல் இல்லைங்க. பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு 10 பைசா போட்டு சொர்க்கம் தேடுறீங்க பாருங்க, அதுதான் கேவலம். நீ சொர்க்கத்தையும் மதிக்கல, ஏன்னா 10 பைசாக்கு அது கிடக்கிற நம்புறப்ப. அதனால இப்ப கூட அவங்க எனக்கு அவர் சொன்னாரு, சார் விளக்கு ஏற்றுவீங்கல்ல, இது அறிவொளி ஏற்றியே ஆகணும். அதனால்தான் நான் எனக்கு ஏற்றுற தகுதி இருக்கான்னு பார்த்தேன். ஏற்றுறவங்க ஏற்றத்தை நான் தூண்டி விடுறேன். நான் பக்கத்தில் இருக்கு, அதான் பண்ணேன். அது கேட்டாங்க பாருங்க. அப்ப எனக்கு வைரமுத்து எழுதின லைன் ஞாபகம் வந்தது. ஆத்திகம் பேசும் அடியாருக்கெல்லாம் சிவமே அன்பா, நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமா. அதான் என்ன கேட்டாங்க, விளக்கு ஏற்றுவீங்களா மாட்டீங்களா? ஏத்துறேன் சார், ஏன்னா அது அன்பு வணங்கியே ஆகணும், அறிவு வணங்கியே ஆகணும். புரியுதா? எங்களுக்கு நாங்க நாத்திகக்காரர்கள் அல்ல, பகுத்தறிவுவாதிகள்.